ஐயோ, நான் புதுசா வாங்கின போன். சரி விடு, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அமைதி. என்ன வேணும் தம்பி? ஏதாவது நல்ல புத்தகம் இருக்கா? மனசு சரியில்லை அண்ணா. இதோ பாருங்க, திருக்குறள். இதை விட சிறந்த புத்தகம் கிடையாது. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில். வாவ், என்ன அர்த்தம்? ஆமாம் தம்பி, அது சொல்வது என்னவென்றால், ஆசையும் வெறுப்பும் இல்லாத இறைவனை அடைந்தவர்களுக்கு எங்கும் துன்பமில்லை. என்னடா திடீர்னு கோவிலுக்கு வரணும்னு ஆசை வந்துடுச்சு? ஆமா மச்சான், நேத்து படிச்ச திருக்குறள் என் மனச மாத்திடுச்சு. என்னடா இப்ப ரொம்ப அமைதியா இருக்க? ஆமா அம்மா, நான் தியானம் பண்ற பழக்கத்தை ஆரம்பிச்சிருக்கேன். பாருடா, என் புது ஐபோன், லேட்டஸ்ட் மாடல். சூப்பரா இருக்கு. நானும் அடுத்த மாசம் வாங்க போறேன். என்னடா அருண், நீ ஏன் ஒன்னும் சொல்லல? தெரியுமா நண்பர்களே, எனக்கு இப்போ புரிஞ்சிடுச்சு. நம்ம மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம். என்னடா சொல்ற? பாருங்க, வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்னு திருவள்ளுவர் சொல்றார். அதாவது நம்ம ஆசைகளையும் வெறுப்புகளையும் கட்டுப்படுத்தினா எந்த சூழ்நிலையிலும் நமக்கு மன அமைதி கிடைக்கும். வா, அது ரொம்ப ஆழமான விஷயம். நீ சொல்றது சரிதான் அருண். நம்ம வாழ்க்கையை மாத்த இது ஒரு நல்ல ஆரம்பம். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. விருப்பு வெறுப்பற்று தன்னலமின்றி திகழ்கின்றவரை பின்பற்றி நடப்பவர்களுக்கு எப்போதுமே துன்பம் ஏற்படுவதில்லை. Please subscribe.